நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமாக நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பை பொறுத்த மட்டும் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணின கேண்டிடேட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். சிலபஸில் என்னென்ன தலைப்பு இருக்குது அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்கூல் புக்கு 6 to 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு பேப்பர் 1ல் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த ஆட்சி வந்தாலுமே அடுத்த கட்டமாக இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டை வந்து கொடுக்க பாசிபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமாக நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பை பொறுத்த மட்டும் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணின கேண்டிடேட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர் வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி வந்து வினாக்கள் கேட்பாங்க, நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து எப்படி பாஸ் பண்ண முடியும். 150 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, என்வரன்மெண்டல் சயின்ஸு, இந்த மாதிரி 150 வினாக்கள் சேர்ந்த கலவையாக வந்து முதன்மை தாள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தகுதி தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது. தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதுமானது. தகுதி தேர்வு வந்து எலிஜிபிள் மட்டும்தான். ஆனால் ஸ்கோரிங் பேப்பர் மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, என்வரன்மெண்டல் சயின்ஸு, இந்த மாதிரி 5 பாடங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள் கேட்பாங்க. அப்போது சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். சிலபஸில் என்னென்ன தலைப்பு இருக்குது அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்கூல் புக்கு 6 to 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா படித்தா மட்டும் போதுமானது கிடையாது. நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நியமன தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு அண்டு டெஸ்ட் பேஜ் இந்த நாளையுமே யார் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக வந்துருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நியமன தேர்வில் 150க்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 90, 95, 100, 110 மார்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து சிவி கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸாமில் அந்த 3 ஹவரில் ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய டெஸ்ட் பேஜை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடிய பாசிபிள் இருக்குமே தவிர நீங்கள் ஜஸ்ட்டு புக்கை எடுத்து படிக்கிறதுனால, மார்க்கெட்டில் ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களை வெற்றி வாகை சூட வைக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.